பார்க்க டம்மி பீஸா இருக்கு, ஆனா பண்ற வேலையை பூரா பார்த்தா பயங்கரமான ஆளா இருப்ப போலயே அப்படின்னு வடிவேல் சொல்ற கதையா ஆசாத் அவர்கள் செய்துவிட்டு போன அட்டூழியம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியாயிட்டு இருக்கு. உலகத்தினுடைய மிக நீண்ட சிறைகளில் ஒன்றாக சிறிய சிறைகள் இப்போ இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை இப்போ அஃபிஷியலா வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன தகவல் அப்படிங்கிறதும், இப்போ ஹச்டிஎஸ்க்கு எதிராக தொடர்ச்சியாக இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய போர் அப்படிங்கிறது சிரியாவில் மற்றும் ஒரு போர் வெடிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் தான் நம்ம இருக்கோம். என்ன நடந்துகிட்டு இருக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மாறினா கூட தொடர்ச்சியாக சிரியா பதட்டத்திலேயே இருப்பதற்கான காரணங்கள் என்ன? வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கட்ஸ் அப்படிங்கிற நபர், அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு பெரிய கப்பலுக்கு முன்னாடி நின்றுட்டு ஒரு புதிய வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, சிரியாவில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எல்லாரும் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிரியாவினுடைய கோலன் குன்றுகள் 1967 இஸ்ரேலால் பிடிக்கப்பட்ட ஒன்று, அது எங்களுக்கு சொந்தமானது. அந்த நிலம் மட்டுமல்ல, அந்த குன்று மட்டுமல்ல, அந்த மலை மட்டுமல்ல, மீதி இருக்கக்கூடிய பகுதிகளையும் இஸ்ரேல் கைப்பற்றும் விரைவில் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, சிரியாவில் முழுக்க இஸ்லாமியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனை தடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே முழுக்க இஸ்லாம் மக்கள் மட்டுமே வாழுவதற்கான ஒரு சூழல் உருவாவதை நாங்கள் நிச்சயமாக தடுப்போம். அது இஸ்ரேலுடைய கடமை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கட்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லை தாண்டிய போர் அப்படிங்கிறது இஸ்ரேல் நடத்த போகுது அப்படிங்கிறது. இஸ்ரேலுக்கு இவ்வளவு தூரம் வலு இருக்கா அப்படின்னு கேட்டால், அதை நடத்துவதற்கான ஆயுதங்கள் கொடுத்து உதவுறது அமெரிக்கா தான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு சொல்லாமல் கட்ஸ் அவர்களை வைத்து பேச வைத்திருப்பது அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம். இப்போ தான் போட்டு பார்க்குறாங்க அது எப்படி அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறது. இதற்கு ஹெச்டிஎஸ் ஒரு பதில் சொல்லியிருப்பாங்கல்ல, அதையும் நம்ம பார்க்கலாம். வெஸ்லி நபன்சியா, இவர் யாருன்னா ரஷ்யன் கான்வாய் டு UN, ஐக்கிய நாடுகள் சபையில் மிக முக்கியமான ஒரு நபர். யாருக்காகனா ரஷ்யாவுக்கு உரிய நபர். அவர் பேசியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு சிரியாவை பற்றி பேசியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கோலன் குன்றுகள் பற்றி பேசியிருக்கார். இஸ்ரேல் கோலன் குன்றுகள் அப்படிங்கிறத ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு தேசமாகத்தான் இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபை அந்த கோலன் குன்றுகள் இஸ்ரேலுடையது அப்படிங்கிறத அங்கீகரிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் அந்த இடத்திற்கு எப்படி உரிமை கொண்டாட முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தியிருக்கார். ஸோ ரஷ்யா இந்த இடத்துல சிரியாவுக்கு சப்போர்ட்டாக நிற்கிது. அதே நேரத்தில் ஆசாத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் உதவி பண்ணி அவரை காப்பாற்றியும் வச்சுருக்கு. ஆனால் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான விடை இன்னும் கிடைக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையில் போய் தன்னுடைய குரலை பதிவு செய்திருக்கிறார். ஸோ இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு தேசம், சிரியா பகுதியில் மேலும் ஆக்கிரமிப்பில் ஈடுபடுவதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய ஸ்டேட்மெண்ட். மெம்ரி அப்படிங்கிற ஒரு டிவி, அந்த டிவிக்கு ஜொலானி அவர் கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான பேட்டி. ஜொலானி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அவர் தான் இப்போது சிரியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய ஹச்டிஎஸ் அப்படிங்கிற அந்த படைக்கான தலைவர். ஏற்கனவே அவர் ISISல இருந்தார், அல்கொய்தாவில் இருந்தார் அப்படிங்கிற விடயங்கள் எல்லாமே போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்தக்கூடிய வேலையை அவர் செய்ய போகிறார் அப்படிங்கிற தகவல், அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ்லாம் வெளியேற்ற போகிறார் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் எல்லாமே பேசுபொருளாக மாறிடுது அவருடைய பழைய வீடியோக்களை வச்சு. இன்ன வரைக்கும் அவர் முழுக்க இது இஸ்லாமிய நாடாக மாற்றுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் ரீசெண்ட் டயத்தில் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி 2018-19 தொடக்க காலகட்டத்தில் அவர் கொடுத்த பேட்டியை தான் இப்போ எல்லாரும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ புதிதாக ஒரு தலைவர் ஆட்சி பண்ண வர்றாரு அப்படின்னா அவரை பற்றிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் பேசுவாங்க. கிறிஸ்தவர்கள் 6 லட்சம் பேர் வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில் அவர் ஈடுபடுவார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த மெம்ரி அப்படிங்கிற டிவிக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி இப்போது வைரல் ஆகிட்டு இருக்கு.
இது அன்வெரிஃபைடு வீடியோ அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இது எப்போ எடுத்தாங்க அப்படிங்கிற டேட் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ இது டேட்டு வைஸ் பார்க்காம இப்போ அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள், சிரியாவை கைப்பற்றிய பிறகு அடுத்ததாக எங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது ஜெருசலேம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவில் அவர் வந்து இந்த பேட்டி கொடுத்தது சிரியாவை கைப்பற்றிய பிறகு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் இப்போ சிரியாவை கைப்பற்றிட்டார். அடுத்து அவருடைய டார்கெட் அப்படிங்கிறது ஜெருசலேம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஜெருசலேம் எங்கே இருக்குது அப்படின்னா இஸ்ரேலுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பொதுவான ஒரு நகரமாக தான் ஜெருசலேம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் 2018 ட்ரம்ப் அவர்கள் ஜெருசலேமை இஸ்ரேலுடைய ஒரு பகுதியாக அறிவித்தார் அப்படிங்கிறது இன்னொரு கதை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஜெருசலேமில் இருக்கக்கூடிய அல்-அக்ஸா அப்படிங்கிற அந்த மசூதியை மையப்படுத்தி தான் ஒரு பெரிய வார் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட நிலையில் அதை நோக்கி எங்களது பயணம் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜொலானி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இஸ்ரேலை பயங்கர கோபத்தில் ஆழ்த்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இது போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா துருக்கி தன்னுடைய வேலையை தொடங்கியிருக்கு அப்படின்னு. அதாவது இந்த டமாஸ்கஸ்க்கு பக்கத்தில் கத்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. இந்த கத்தானா அப்படிங்கிற பகுதியில் இஸ்ரேலுடைய டாங்கிகள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற புகாரை துருக்கி வாலண்டியராக வேர்ல்டு மத்தியில் போடுறாங்க. அதாவது டமாஸ்கஸுக்கு பக்கத்தில் கத்தானாங்கிற பகுதியில் நீ எப்படி கொண்டு வந்து உன்னுடைய அந்த இராணுவ தளவாடங்களை நிறுத்தலாம் அப்படின்னு இஸ்ரேலை பார்த்து கேள்வி கேட்குறாரு துருக்கியினுடைய அதிபர். இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேஜ். ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான பகுதியில், அதுவும் டமாஸ்கஸ் மாதிரியான ஒரு அதுதான் அந்த ஏரியாவோட சென்ட்ரல் பிளேஸ், அதுக்கு பக்கத்தில் எப்படி உன்னுடைய இராணுவத்தை கொண்டு வந்து வைக்கலாம் அப்படிங்கிற கேள்வியை வந்து துருக்கி கேட்டிருக்கக்கூடிய விஷயத்துக்கு இஸ்ரேல் வந்து என்ன பதில்னா, அவங்க பதில் சொல்கிறக்கூடிய நிலைமையெல்லாம் இல்லை, முழுவதும் சிரியா முழுவதுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலையை இஸ்ரேல் இப்போ தொடங்கியிருக்காங்க. அதனுடைய ஆரம்ப கட்டம் தான் தனது இராணுவ தளவாடங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே நிறுத்தி இருக்கிறது. அப்போ சிரியாவுக்குள்ளே இந்த ஹெச்டிஎஸ் படை இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற அடுத்த கட்ட கேள்வி இருக்குல்ல, அவங்க முழுக்க சிறை கைதிகளை விடுவிக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. இது ரிலேட்டடாக நான் கடந்த வீடியோவில் போடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் இது ரிலேட்டடாக தரவுகளை சேகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொறுமையாக இருந்தோம். அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது மிடில் ஈஸ்ட் ஏரியாவில். சிவப்பு சிறை அப்படிங்கிறாங்க. சிவப்பு சிறையா? அது என்னப்பா அது, இப்படி ஒரு வார்த்தை இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லையே அப்படின்னு கேட்டால், சிரியாவில் மூடி மறைக்கப்பட்ட பக்கங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டிலையுமே ஏராளமாக இருக்கும். ஏன் நம்ம நாட்டில் கூட அந்த மாதிரியான பக்கங்கள் இருக்குது. அது யாருக்கும் உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய வராது. அந்த நாட்டில் ஆட்சி மாற்றங்கள் நிகழும்போது, அந்த ஆளக்கூடிய அரசு கவிழும்போது புதிய உண்மைகள் வெளியில் வரும். அப்படி இந்த சிவப்பு சிறை பற்றிய விடயங்கள் இப்போ சிரியாவை பற்றி வெளியில் வந்திருக்கு. அங்கே கிட்டத்தட்ட வந்து 30 ஆண்டுகளுக்கு மேலே வந்து சிறை கைதிகளாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகாலமாக சிறை கைதிகளாக இருக்கிறவங்க இருக்காங்க. சிறை கைதிகள் அதே இடத்துலையே வந்து குழந்தை பெற்றுக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறி இருக்கு. அந்த குழந்தைகள் அதே சிறைக்குள்ளேயே வளரக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறி இருக்கு. இருட்டு அறையில் வந்து அவங்கள அடைச்சி போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது. அவங்க இருக்கக்கூடிய சிறைக்கான பூட்டுகள் இருக்குல்ல, அது திறக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஹெச்டிஎஸ் படை வந்து இப்போ சொல்கிறக்கூடிய காட்சிகளும் அரங்கேறி இருக்குது. ஸோ அந்த சிறைகளுடைய காட்சிகளும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ட்விட்டரில் வெளியாகிட்டுருக்கு. ஸோ சிறுவர் சிறுமியர் உட்பட காற்று புகாத ஒரு இருட்டு அறைக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு மூச்சு முட்டை வச்சுட்டு அதற்கு பிறகு அவங்கள ரிலீஸ் பண்ணி வேறு ஒரு இடத்துல வந்து மாற்றுறது, உசுர் போகக்கூடிய அந்த நிலையில் வந்து வேற ஒரு அறையில் வந்து மாற்றக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறுமா. காற்று புகாத ஒரு அறை, ஆக்சிஜனே இல்லாத ஒரு அறையாம். இப்படிப்பட்ட அறைகள்லாம் வந்து அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை வந்து டைரெக்டாக உணர்வு பூர்வமாக அங்கே போயிட்டு அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடக்கூடிய நிலைக்கு வந்து இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வேதனையான விஷயம்தான். ஒவ்வொரு நாட்டிலையுமே சிறைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தமான் சிறைகளுடைய
பல கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா ரொம்ப ஷாக்காக இருக்கும். அது மாதிரி சிரியாவினுடைய இந்த சயத்னா அப்படிங்கிற சிறையை பற்றி விடயங்கள் கேட்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குது. அதனுடைய வீடியோக்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 2013 2018 வரைக்கும் மட்டும் 30,000 பேர் வந்து இந்த சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. 3 அடுக்கு பாதாள சிறை வந்து அடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. தரைத்தளம் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு தளம், அதற்கு கீழே ஒரு தளம், அதற்கு கீழே இன்னொரு தளம், இப்படி 3 அடுக்கு பாதாள சிறைகள் வைத்து கொடுமைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது அடங்கியிருக்கு. இதில் கடைசி அறையில் தான் வந்து சுத்தமாக காற்று புகாத ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிறை கைதிகளை இப்படி கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்யக்கூடிய வேலையை ஆசாத் அரசாங்கம் செய்திருக்கிறது அப்படிங்கிற அந்த நிகழ்வு அப்படிங்கிறது இப்போ வெளியில் வந்திருக்கு. ஸோ அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் இதற்கான ரிப்போர்ட் வந்து எதுலேருந்து வெளியாகிருக்குன்னா, அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையிலையும் 1,57,634 சிரியன்ஸ் வந்து இது வரைக்கும் அரெஸ்ட் செய்யப்பட்டு அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. 5,274 குழந்தைகள் அடைக்கப்பட்டிருக்காங்க. 10,221 பெண்கள் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து வெளியாயிருக்கு. இதை சொல்லியிருக்கிறது யாருன்னா SNHR அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை தான் இப்போ மக்களுக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ தரவுகள் வந்து கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது இருக்குது. கடந்த வீடியோக்களில் நம்ம ஆசாத் அரசை பற்றி நம்ம பேசியிருந்த விஷயத்துக்கு முழுவதுமாக அதை தெரிந்து கொண்டு பதிவிடுங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் நிறையா பேர் போட்டிருந்தீங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் வெளியில் வரும்போது அதற்கான ஆதாரங்கள் இல்லாமல் நம்ம செய்திகள் போட முடியாது. பொதுவாக படித்துவிட்டு நம்ம ஒரு செய்தி போடுறது கிடையாது. அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, அதில் யார் வந்து அதற்கான ஆதாரங்களை வந்து ஒரு சேட்டலைட் சேனல்லையோ இல்லை வெப்சைட்லையோ வெளியிட்டிருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம அதை மக்கள்கிட்ட வந்து சொல்கிறோம் இது வரைக்கும். ஸோ அந்த வகையில் வந்து ஆசாத் அரசாங்கத்தை பற்றியும் இந்த சயத்னா அப்படிங்கிற சிறையை பற்றிய விடயங்களும் வெளியாயிட்டிருக்கு. உடைக்கப்படாத பூட்டுகள் அப்படிங்கிறது இன்னமும் சயத்னா சிறையில் ஏராளமாக இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த சிறை கைதிகள் எல்லாம் விடுதலை பண்ண அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஆசாத்துக்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முகமது பசீர் இவர் தான் வந்து சிரியாவினுடைய அடுத்த பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வெளியாக இருக்குது. ஸோ இந்த பசீர் அப்படிங்கிற நபர் வந்து HTSக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் தான். முழுவதுமாக இது வந்து ISISனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்டால் அது தெரியாது. அல்கொய்தாவினுடைய மற்றொரு வடிவமா அப்படின்னு கேட்டால் அதுவும் தெரியாது. ஆனால் இந்த HTSனுடைய தலைவர் ஜொலானி அப்படிங்கிறவர் முழுவதுமாக இப்போ சிரியாவை கைப்பற்றி புதிதாக ஒரு பிரைம் மினிஸ்டரை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஸோ அந்த நாட்டில் ஜனநாயகம் மறுபடியும் தலைக்குமா அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் இல்லை. சரி, இதை HTS குழுவை வந்து யார் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற அடுத்த கட்ட தேடுதலை நோக்கி போகும்போது யூரோப்பியன் யூனியனில் முக்கியமான கண்ட்ரிஸாக இருக்கக்கூடிய ஜெர்மனியும் ஃப்ரான்ஸும் இதை அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் இந்த HTS குழுவை அங்கீகரிப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள் இந்த 2 நாடுகள் அவங்க வந்து HTS குழுவை அங்கீகரிச்சிருக்காங்க. அமெரிக்கா வந்து சிரியாவினுடைய தளங்களுக்குள்ளேயோ சிரியாவுக்குள்ளேயோ அங்கே நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ்குள்ளேயோ நாங்கள் என்றாக விரும்பலை அப்படின்னு ட்ரம்ப் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த ஜொலானி வந்து அமெரிக்காவினுடைய ஆதரவோடு இயங்கவில்லையா அப்படிங்கிற கேள்விகளும் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் வந்து HTSக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இதில் அமெரிக்காவினுடைய தலையீடு, இஸ்ரேல் வந்து இப்போ அடுத்து வாரில் ஈடுபடுது, இதுலேயும் அமெரிக்காவினுடைய செவிவழி செய்தியோ அமெரிக்காவினுடைய ஆர்டரோ இல்லாமல் இஸ்ரேல் வந்து கோலன் குன்றுகளை தாண்டி அந்த டமாஸ்கஸுக்கு அருகே வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ வார்த்தைகள் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் செயல்பாடுகள் இங்கே வேறு மாதிரி இருக்குங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக ஒரு இரவில் மட்டும், அதாவது சிரியாவை கைப்பற்றிய HTS படைக்கு எதிராக 24 மணி நேரத்துக்கு உள்ள 30 ஸ்ட்ரைக் வந்து நடத்தியிருக்காங்க. ஏராளமான தரைவழி தாக்குதலை தாண்டி வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. ஸோ HTS படைக்கு வான்வெளி தாக்குதல் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே சிரியாவில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் HTS படைக்கு கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து இஸ்ரேல் மாதிரியான ஒரு கண்ட்ரி, அமெரிக்கா பேக்கில் இருக்கக்கூடிய கண்ட்ரியை எதிர்த்து HTS படையால் ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ HTS படை சரண்டர் ஆகுமா இல்லை தொடர்ச்சியாக போர் புரிய போகுதா அப்படிங்கிற அடுத்த கட்ட கேள்வி. என்ன இருந்தாலும் இஸ்ரேல் முன்னாடி அமெரிக்கா பின்னாடி இருக்கிறதுனால அவங்களால வந்து HTS படையால் முழு போரில் வந்து ஈடுபட முடியாது. தற்காப்பு வேணால் செஞ்சுக்க முடியுமே தவிர அவங்களால வெகு காலம் வந்து இஸ்ரேலை எதிராக போர் செய்ய முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்படிப்பட்ட நிலையில் HTS யாராவது ஒரு கண்ட்ரியை தனது ஆதரவாளர்களாக மாற்றிக்கிறதுக்கான வேலையை செய்யும். அதில் ஒன்று வந்து ரஷ்யாவா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ரஷ்யா வந்து முழுக்க ஆசாத்தினுடைய பக்கம் போய் நிற்கிது. அப்படி இருக்கும்போது ஈரான் பேக்கில் இருந்து அவங்க உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் ஈரானுடைய எம்பசியையும் HTS படைகள் அடித்து உடைச்சிருக்காங்க.
இப்படிப்பட்ட நிலையில் துருக்கியினுடைய சப்போர்ட் கிடைக்குமானா, துருக்கி நாட்டோவினுடைய அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு. ஸோ இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதோடு தான் துருக்கி நிப்பாட்டுவாங்களே தவிர ஹெச்டிஎஸ்க்கு ஆதரவாக நிற்க மாட்டாங்க. இதுதான் இங்கே குழப்பமான ஒரு நிலை. இப்படிப்பட்ட நிலையில் தனித்து இயங்கக்கூடிய ஹெச்டிஎஸ் இஸ்ரேல் மாதிரியான ஒரு கண்ட்ரியை எதிர்த்து போரிட்டு வெல்லுவது சாத்தியமா அப்படிங்கிறதுக்கான பதிலை நீங்களே சொல்லுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.